ஸோ ஃபைனலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிஎம் ரெப்புக்கு கம்போடியாவுக்கு நம்ம பயணத்தை தொடங்குவோம். யாருமே இல்லை, கடைசியாக நம்ம தான் ஏறுறோம். நான் தான் லாஸ்ட்டு. இருக்கிற சீட்டெலாம் நமக்கு தான். விஐபி மாதிரி போகணும் எப்போவுமே. எனக்கு பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. அந்த ஃப்ளைட்டே நமக்கு தான். லாஸ்ட்டாக ஏறுங்க. 3 சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா கஸ்டம்ஸ்க்கு வந்து இமிக்ரேஷன் இது ஒரு 35 அடியில் இந்த லொக்கேஷனில் இப்படி சாப்பிட்றது வந்து ஸோ ஃபைனலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிஎம் ரெப்புக்கு கம்போடியாவுக்கு நம்ம பயணத்தை தொடங்குவோம். எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் ஏறுவோம். இந்த வாட்டி நம்ம லாஸ்ட்டாக தான் ஏறுவோம். ஃப்ளைட் ஆக்சுவலாக ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி தெரியுது பார்த்தீங்களா, ஏர் ஏஷியா ஏர்பஸ் A320 அந்த ஃப்ளைட்டில் இன்றைக்கி போகிறோம். ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours இருக்கும். ஆனால் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1 hour. அதை ரீட்டெலாக சொல்கிறேன். போயிட்டு வாங்க இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம். இப்போ மலேசியாவுக்கு ஒரு பாய் ஹார்ட்டோட பாய் சொல்கிறேன் நான் மலேசியாவுக்கு. உள்ளே போவோம் வாங்க. சபா ஆக்சுவலாக தூக்கம் வரல இப்போது. ஓரளவுக்கு அப்படியே அங்கே ஃபஸ்ட்டு தூங்குறதுனால நமக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இங்கே இப்படி போகுது, யாருமே இல்லை. கடைசியாக நம்ம தான் ஏறுறோம். நான் தான் லாஸ்ட்டு. இருக்கிற சீட்டெலாம் நமக்கு தான். விஐபி மாதிரி போகணும் எப்போவுமே. எனக்கு பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. அந்த ஃப்ளைட்டே நமக்கு தான். யாருமே இல்லை, தனியாக போட் பண்ணுறோம் பாருங்க. யாருமே இல்லாமல் தனியாக போட் பண்ணுறோம். ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் இது. காலையில் 6 மணி 6:30 இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சிஎம் ரெப்புக்கு இருக்கும் ஃப்ளைட்டு. ஆல் செட் ஆக்சுவலாக சிஎம் ரெப் போது ஆல் செட். ஃப்ளைட்குள்ளே அடி எடுத்து வச்சுருவோம். சீட் பார்த்தீங்கன்னா 19. ஹலோ காக்கா இருக்கிற சீட்லாம் காலியாக தான் இருக்குது. சரி பார்த்து உட்காருவோம். இங்கிட்டு காலியாக இருக்குது. இங்கிட்டு பின்னாடி போயிடுவோம். இனிமேல் லாஸ்ட் இயர் நீங்கள் வச்சுக்கோங்களேன். இருக்கிற சீட்டெலாம் நம்ம சீட்டு தான். நம்ம எங்கே உட்காடுறோமோ அந்த பக்கம் 3 சீட், அந்த பக்கம் ஃபுல்லாக படுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக நமக்கு தான் 2.5 மணி நேரத்துக்கு. இதுதான் லாஸ்ட்டாக வந்து போட் போடணுன்றது. ஒரே ஒரு தெய்வ வாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். போர்டிங் கம்ப்ளீட் அன்றது அந்த தெய்வ வாக்காக தான் கம்ப்ளீட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, let's see யாராவது வராங்களா இதுக்கப்புறம். மணி கரெக்டாக 6:30 ஆகுது. mestilah disimpan ketika pesawat bergerak dan terlepas. Terminal 2 Ianya hanya boleh dihidupkan setelah tanda isyarat pasukan feeder dipadamkan. Termasuk penggunaan e-rokok adalah dilarang sama sekali. Para penumpang yang membawa e-rokok diminta untuk memadamkannya dan mengasingkan bateri. கஸ்டம்ஸ்க்கு வந்து இமிக்ரேஷன் இது. எங்கே தங்குறீங்க, டூரிஸ்ட் வீசாவா, என்ன வீசா வருவீங்க, சர்டிஃபிகேட் என்ன எவ்வளோ காசு எடுத்துருவீங்க, கையில் எல்லாமே கேட்குறாங்க. கம்பெனியோட அரைவல் கார்டு இது. ஓகேங்களா, இதுதான் அந்த இது. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் எங்கே தங்குறீங்க, இது பேசிக் யூஸ் பண்ணாங்க. இது வீசா கிடையாது. கம்பெனி வீசா அரைவல் இருக்குது. பட் நமக்கு வீசா கிடையாது. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி மட்டும் தான். நம்ம வந்து ஆல்ரெடி வீசா எடுத்ததுனால நமக்கு வந்து இந்த கீழே நிற்க தேவையில்லை. கரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக இது ஃபில் பண்ணி இமிக்ரேஷனில் ஒன்று கஸ்டம்ஸ் ஒன்று கொடுத்தோம்னா போதும். ஓகேங்களா,
இன்ஜின் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. ஃபஸ்ட்டு கிட்டக்க இப்போ பார்க்குறாங்க. இத்தனை வாட்டி ஃப்ளை பண்ணியிருக்கேன், நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. இப்போதான் பண்ணுவேன் இன்ஜின்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கு அப்படின்னு. இது ஒரு கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் கம்போடியாவில் இருக்கிற சியாமரப்பை ரீச் ஆகணும். சியாமரப்பில் இறங்கி இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் அசோசியேட் கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம ஹாஸ்டலில் புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மண்டே வரைக்கும் நான் ஹாஸ்டலில் புக் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகும்போது அந்த கண்ட்ரியில் ஹோட்டல் புக்கிங் அண்ட் எக்ஸிட் ரிட்டர்ன் டிக்கெட் இது மேண்டேட்ரி. ஹோட்டல் புக்கிங் நீங்கள் ஒரு 4 நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ரிட்டர்ன் டிக்கெட் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது 2த்துல எதாவது முடியலன்னா கூட ஹோட்டல் புக்கிங் வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 நாளில் எனக்கு பிளான் இல்லை சொன்னாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் என்ன ஹோட்டல் எங்கே தங்குறீங்க சொல்லி மென்ஷன் பண்ணணும் ஸ்டே ஆஃப் அட்ரஸ். சன்ரைஸ் ஆகிடுச்சு. பகலில் வந்து 7 மணி ஆயிடுச்சு. சன்ரைஸ் ஆகிடுச்சு. வெளியில் எனக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு -40 -30 இருக்குது. இந்த ஆல்டிடியூடில் 35,000 அடியில் பறந்துட்டுருக்கோம். 9,000 ஃபீட்டில் செம்மையாக இருக்குது. ஓகேங்களா? காசு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். எவ்வளோ கேட்டிங்கன்னா 250 rupees கொடுத்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் காசு இல்லாமல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். கூட ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃப்ரீ ஆர்டர் பண்ணால் ரொம்ப சீப்பாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சில நம்ம பசிக்கவும் தெரியாது. ஆனால் திருப்பி போய்ட்டு சாப்பிடவும் தெரியாது. அதனால தான் ஃப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம காசு இல்லாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போகும்போது ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போ எப்படி இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த கருவாடு இல்லை, சிக்கன் தான் இது. ஊரில் பிரிஞ்சு சாதம் போடுவாங்க, அதே மாதிரி தான். இப்போ சிக்கனு நல்லா இருக்கும். ஒரு 35 அடியில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இப்படி சாப்பிட்றது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன். நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டேன். வந்தோம் இறங்க போகிறோம் லேண்டிங்க்கு. அப்படியே வெளியே போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. க்ரீனரிலாம் அவ்வளோ கிடையாது. இங்கே ஃபுல்லாக வந்துன்னா ஹோட்டல் கடை இருக்க நிறைய. இந்த ஏர்போர்ட் பேரே பார்த்தீங்கன்னா அங்கோர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஏர்போர்ட் இருந்துச்சு. அது போக இந்த ஏர்போர்ட் புதுசாக கட்டியிருக்க ஏர்போர்ட். இந்த வெளியே பார்த்தா தெரியும் இவ்வளோ புதுசாக இருக்குன்னு. இது அங்கோர் ரோட்டோட புதிய ஏர்போர்ட்டு. வெறும் அங்கோர் ரோட் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த புதுசாக ஒரு ஏர்போர்ட்டே கட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ். சரிங்களா? கஸ்டம்ஸை ஃபில் பண்ணிட்டேன். இமிக்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டேன். இங்கே பெண்ணை வாங்கி நேராக இமிக்ரேஷன் போகிறோம். கிளியரன்ஸ் வாங்குகிறோம். கஸ்டம்ஸ் போகிறோம். கிளியரன்ஸ் வாங்குகிறோம். வெளியே வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஏரோ பிரிட்ஜை போட்டோம். பிரிட்ஜு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நடந்தால் வெளியே போக வேண்டியதான். அப்படியே அங்கோர் ஓட்டை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்கிறோம். செம்மையாக இருக்கு ஏர்போர்ட்டு. பெரிய ஏர்போர்ட்டு வரும். இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் கோயில் கட்டிட்டு போனாங்க. இன்றைக்கி அங்கோர் ஓட்டன்ற ஒரு சிஎம்னு ஒரு ஊர் உருவாக்கி அதுக்கு இவ்வளோ பெரிய பேர் ஏர்போர்ட் பேர் அங்கோர் ரோட் ஏர்போர்ட் தான் பேர் வச்சுருக்காங்க. ஏரோ பிரிட்ஜு ஏசி தான். அந்த வெளியே வெதர் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே இருக்கிற மாதிரி ஊற்றாமல் இருந்தால் சரி. சரி, ஓகே. நம்ம கஸ்டம்ஸ் இமிக்ரேஷன் பிடிக்கணும். நான் முடிச்சுட்டு ஒரு பேச